அசிங்கம். என்னடா தப்பாவே விட்டுட்டா தவறான சம்பந்தம் ஆயிடும். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா புனித சம்பந்தம் ஆயிடும். கல்யாணமா? சுந்தரிக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணிட்டா சுபமா இருக்கும். ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டியா? இப்பதானே சொன்னேன் உன் பொண்ணால இந்த வீட்டு கௌரவ மரியாதை எல்லாம் போயிடுச்சுன்னு. அதெல்லாம் காப்பாத்தணும்னா இந்த பாப்பா சொன்ன மாதிரி உன் பொண்ணு அவனை கட்டி வைக்கிறதா நியாயம். இதோ அம்மன் கோயில இருந்து தாலி கூட கொண்டு வந்திருக்கேன். ध्रुवं ते राजा वरुणो ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवं त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयितां ध्रुवं माङ्गल्यं तन्तुना नीला मम जीवनहेतुना कण्ठे बध्नामि सुभगे त्वं जीव शरदां शतम् ॐ शान्तिः शान्तिः शान्तिः. விடக்கூடாது, விடக்கூடாது. எது எப்படி ஆனாலும் அந்த கழுதிக்கு விடியறதுக்குள்ள ஒரு முடிவு கட்டிடணும். அடிச்சி பேசாம என்ன நடந்தாலும் நம்ம மேல வரக்கூடாது. ராத்திரி அவளை கோழி பையில மூட்டை கட்டி கோவில் கிட்ட இருக்கிற ஏரியில வீசிடுவேன். நல்லா தூங்கிட்டு எடுப்பீங்களா? ஒண்ணுல ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்குது. எந்த வேலையும் சரியா நடக்க மாட்டேங்குன்னு ஜோசியரை கேட்டா வீட்டுல நிறைய திருஷ்டி இருக்குன்னாரு. அதனால திருஷ்டி எடுத்து மூட்டை கட்டியிருக்கேன். கொண்டு போய் ஊரு பள்ளியில ஏரியில போட்டு மன்னிச்சிரு தாயி. எவ்வளவு நகைங்க, எவ்வளவு பணம். அந்த பிசாசு தண்ணியில முழி செத்து இருக்கும். இந்த நகையை நாக்கி நாம மூட்டை கட்டிக்கிட்டு அவ திரும்பி வரமாட்டாங்கிறத வச்சு அவளே எடுத்துட்டு போயிட்டான்னு இங்க இருக்கிற எல்லாரையும் நம்ப வச்சிருவோம். சாவு அவளுக்கு, செல்வம் நமக்கு. திருடிட்டு போனவன் இனி திரும்பி வரமாட்டா. வரமாட்டா. எங்க போன நீ? இரும்பு பெட்டில நகை எடுத்தியா? அந்த தாய்க்கு நகைக்கு குறை என்னம்மா? ரெண்டு பேருமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. நாடகம். இரும்பு பெட்டில இந்த பணத்தை நகையை எடுத்து எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லு, சொல்லுடா, சொல்லு. கொன்னுடுவேன், சொல்லு. அவ நாசமா போவேன்.
இந்த ஆஸ்தி எல்லாம் சுருட்டி ஒளிச்சு வச்சுக்கலாம்னு நினைச்சனே, இந்த வீட்டு முன்னாடியே சாணி தட்ட வச்சுட்டாளே, அவளுக்கு வியாதி வந்து பொக்குன்னு போக. கத்தாத. அவங்க காதுல விழுந்தா நம்மளையும் உருட்டி செவுத்த தட்டிடுவாங்க. இந்த சோறு கிடைக்காது. இந்த வீட்டுல பேய்ங்க கலாட்டம் பண்ணுதுங்கடா. எனக்கு வேண்டியவங்க சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு நிம்மதியா இருக்குடா. பேப்பையில தோரண குளிர்ச்சியோட மேல தாள பாத்தியத்தோட